Hello, hi. Very good morning and good to see you all again from Victor. Well, like in these days, another trending topic up on the Myanmar and Aung San Suu Kyi and military power and Rohingya Muslim community. In the Madriana trending topics these days because of Myanmar retake the military power. Like so in the situation I just thought to study about Myanmar and so be with me and we'll together in the topic patti nanga will talk about it. So first thing Myanmar patti nanga paapom. Myanmar it's you know that basically Myanmar or Burma nu solluvaanga. Like in the pera paakra neram, like in the perude history pathina it's going backward 9 centuries varakanum povudhu, right? In the 9th century la irundhu pathina Ottoman Empire, Chinese Empire, Indian Empire, British Empire, in the ella empire pass panni dhaan in the Burma nu solra per continue aagittu irukku. Like ipdi paakra neram the Burma or Myanmar sollakodiya in the naatla there is longest history and a lot of civilization archaeology சம்பந்தமான விஷயங்களை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது because of and the country history it's going backward before Christ la irundhu varudhu, right? So இந்த பேர் 1978 or 9 ல தான் இந்த மியான்மார் சொல்லி during the military period ல சேஞ்ச் பண்றாங்க, right? So and also இப்ப நாங்க இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா மியான்மார்ஸோட கண்ட்ரி ஒரு ஏர்லியா எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு சொன்னா இட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டட் கண்ட்ரி, விவசாயம், நெல் களஞ்சியமா இருக்கக்கூடிய ஒரு நாடு, லைக் நேச்சர் ரிசோர்சஸோட இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லுவாங்க, ரைட்? But இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி பாத்தீங்கன்னா military power and dictatorship and no democracy, violence, death rate, unemployment, inflation, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா தான் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்குது. பட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரில இது 5th largest country, right? And 54 மில்லியனுக்கு மேல பாப்புலேஷன்ஸ் இருக்கிறாங்க and majority புடிஸ்ட் and மைனாரிட்டியில பார்க்க நேரம் ரோஹிஞ்சா முஸ்லிம் கம்யூனிட்டி and கிறிஸ்டியன்ஸ் and other percentage கொஞ்சம் இருக்கிறாங்க. So இந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் தான் மியான்மாருடைய இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், ரைட்? நாங்க இந்த மியான்மார் கண்ட்ரில இருந்து நாங்க இப்ப இருக்கிற ஆங் சான் சூ கி சொல்லக்கூடிய அந்த அயர்ன் லேடி, லைக் பீஸ் நோபல் வினர், அந்த லேடிய பாத்தீங்கன்னா சோ இவங்க லாஸ்ட் 2-3 decades ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அங்க நடக்கிற அந்த மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்புக்கு எகெயின்ஸ்டா அவங்க குரல் கொடுக்கறனால லைக் அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய மிலிட்டரி பவர் அவங்கள 2-3 decades மிலிட்டரி லைக் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அந்த ரீசெண்டா அவங்க எகெயின் பேக் டு நார்மலைசேஷன்ஸ் ஒரு ரூலர்ஷிப்புக்கு வந்தாங்க. பட் ஸ்டில் இந்த லாஸ்ட் மந்த்ல in the 2-3 few days la again Myanmar military retake the power entire country, right? So Aung San Suu Kyi paakana Aung San சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய அப்பாட பேர் தான் Aung San. So இவங்க பிரைம் மினிஸ்டர் லைக் ஒரு அவருடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரெவல்யூஷனரி லீடர்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மியான்மார் ஆர்மி அண்ட் ஜெனரல் ஆன் சுவாங் தான் சொல்லுவாங்க. லைக் டிபிக்கலி பிரிட்டிஷ் எம்பையருக்கு எகெயின்ஸ்டா, இண்டிபெண்டன்ஸுக்கு எகெயின்ஸ்டா ஒரு லீட் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் வாரியர்னு சொல்லலாம், ரைட்? பட் பிஃபோர் இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடியே இவர் 1947ல 6 months முன்னாடியே இவரை ஒரு டீம் ஆஃப் குரூப் ஹாசனேட் பண்றாங்க, லைக் கில் பண்றாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து 1948ல ஜனவரி 4th மியான்மார் got independence from the British. சோ உங்களுக்கு தெரியும் எங்கட கண்ட்ரி ஸ்ரீலங்கா 1948 Feb 4 இவங்க Jan 4th independent கொண்டாங்க. And the good thing is and also the bad thing also that's my birthday, Jan 4th my birthday, right? So actually எனக்கு அப்ப தெரியல, நான் just go through பண்ணி பார்க்கறேன்னா I just noted, but it's a coincidence. Well அந்த மாதிரி ஒரு டேல they got independent. I don't know. That's why still people on the country under military dictatorship since Jan 4. Huh? So well, that's not a topic, right?
அப்ப அந்த மாதிரி இதுல இருந்து லைக் 1948 இருந்து 1962 வரைக்கும் ஒரு நார்மலைஸ் ஆன டெமோக்ராட்டிக் ஒரு 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 ரூலிங் தான் அங்க நடைபெற்றுச்சு ரைட். ஆஃப்டர் தட் என்ன நடக்குன்னு சொன்னா 1962ல வந்து அகெயின் the first time லைக் அந்த மியான்மர் மிலிட்டரி வந்து they are just take over the country, right? So in the take over country since 1962ல இருந்து 2000 வரைக்குமே வந்து அவங்க வந்து fully dictatorship like a military powerல தான் வந்து entire country வந்து ரூல் பண்ணப்படுது. And 99 or 2000 periodல வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஒன்று வைக்கிறாங்க. பட் அது வந்து அண்ட் யாரு ஆன் சான் சூகி அவங்களுடைய தலைமையில வந்து நேஷனல் லீக் டெமோக்ரேட்னு சொல்லக்கூடிய பார்ட்டி த்ரூ தான் அவங்க அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி எலெக்ஷன்ல வான் பண்றாங்க. பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் அதுல வந்து மிலிட்டரி பவர் சொல்றாங்க இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ராட் அண்ட் இப்படி சொல்லி ரிவ்யூஸ் பண்ணி அந்த எலெக்ஷனை வந்து அவங்க கேன்சல் பண்ணி கொள்றாங்க. அகெயின் 2005லயும் வந்து திருப்பி ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க ரைட். 2005ல வைக்கிற எலெக்ஷன் மன்னிக்கும் 2005 இல்ல வெல் ஐ திங்க் 2015ல வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்ல வந்து ஆன் சான் சூகி அம்மையோட அந்த பார்ட்டி வந்து ஒன் பண்ணி அகெயின் அந்த 2015 to 2020 சொல்லக்கூடிய பீரியட்ல வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ண லைக் ரூல் பண்ணிட்டு போறாங்க மியான்மர். பட் டியூரிங் த பீரியட்லயும் வந்து தேர் ஆர் சம் கிரைசிஸ் சொல்லக்கூடிய ரோஹிஞ்சா முஸ்லிம் கம்யூனிட்டி கிரைசிஸ் பத்தியான ஒரு குளோபலி ஒரு 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 இஷ்யூ வந்து போய்கொண்டு ஹூ இஸ் திஸ் ரோஹிஞ்சா முஸ்லிம் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். லைக் இந்த ரோஹிஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி வந்து மியான்மர்ல கூடிய ரக்கேன் அரக்கான்னு சொல்லக்கூடிய மேபி என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, அந்த ப்ராவின்ஸ்ல அந்த ஸ்டேட்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இட்ஸ் அரௌண்ட் 2 மில்லியன் ஒரு பாப்புலேஷன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. பட் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் மியான்மர்னு பாக்குற கண்ட்ரி வந்து பியோ இட்ஸ் லைக் மெஜாரிட்டி வந்து 90% வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரி ரைட். அங்க வந்து இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி எப்படி அங்க வந்துச்சுன்னு சொல்றது ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குது. லைக் என்னுடைய ரிசர்ச் படி நான் ரெண்டு மைண்ட்ல யோசிச்சேன். லைக் உங்களுக்கு தெரியும் இந்தோனேஷியான்னு சொல்றது வந்து வேர்ல்டு கூடிய லார்ஜஸ்ட் முஸ்லிம் பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ரைட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் எம்பையருக்கு முன்னாடி இருந்த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர்னு சொன்னீங்கன்னா ஆட்டோம் எம்பையர். ஆட்டோம் எம்பையர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஷியா அண்ட் 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 மிடில் ஈஸ்ட் இந்த எல்லா பாயிண்ட்டையும் வந்து அவங்க வந்து ஃபுல்லி கவர் பண்ணாங்க ரைட். அந்த பீரியட்ல வந்து இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம் சிவிலைசேஷனலி மியான்மர்னு சொல்ற இந்த பகுதிக்கு ரைட். இது என்னுடைய ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ அந்த ரீசனால தான் இன்னைக்கு இந்தோனேஷியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மலேசியா இந்தோனேஷியா இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் லைக் யூனோ முஸ்லிம் கம்யூனிட்டிஸ் வந்து அங்க இருக்கிறாங்க ரைட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் பார்க்கலாம் லைக் ஏன்ஷியன் காலத்துல வந்து சில்க் ரோட்னு சொல்லக்கூடிய இட்ஸ் அ ட்ரேடிங் ரோடா இருந்தது தான் இந்த இந்த மர்ச்சன்ட்ஸ் லைக் மிடில் ஈஸ்டும் இந்த ஏஷியன்ஸ் கண்ட்ரிக்கு இடையிலானது. ஸ்பெஷலி சைனீஸ் உங்களுடைய அந்த சில்க் ரோட் அந்த பீரியட்ல வந்து இவங்களுடைய டிரான்சாக்சன் ட்ரேடிங் சில நேரம் இவங்க வந்து யூஸ் பண்ணின இந்த ரூட்ல வந்து மேபி இந்த கம்யூனிட்டி வந்து டியூ டு த மர்ச்சன்ட் பர்பஸ் ட்ரேடிங் பர்பஸ் இங்க வந்திருக்கலாம். சோ இந்த மாதிரியான நிறைய லைக் அசம்ஷன்ஸ் வைக்கலாம். பட் ஸ்டில் இந்த கம்யூனிட்டி சொல்றாங்க நாங்க வந்து ஏன்ஷியன் லைக் 9th or 10th centuries இருந்தே நாங்க இங்க இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. பட் இப்ப இருக்கிற கண்டெம்பரரி மியான்மர்ல பாத்தீங்கன்னா 90% பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் இருக்கிறதோட மிலிட்டரி பவர் இருக்கிற நேரம் அங்க வந்து there is some problems இருக்குது. லைக் there is no democracy currently மியான்மர்ல டெமோக்ரஸி சொல்ற விஷயம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்குது ரைட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த கம்யூனிட்டி சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வந்து நிராகரிக்கப்படுது லைக் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுது ஃப்ரம் தி கவர்மெண்ட். நாங்க மிலிட்டரியில இருந்து பார்த்தா மிலிட்டரியும் இல்ல டியூரிங் தி ஆங் சான் சூகி சொல்லக்கூடிய அவங்களுடைய டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்லயும் இந்த விஷயம் நடந்துச்சு. ஸ்பெஷலி 2017 ஆகஸ்ட் 25 அந்த டைம் பீரியட்லயும் இந்த நியூஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ரோஹிஞ்சா ஹியூமனிட்டி கிரைசிஸ் ரோஹிஞ்சா முஸ்லிம் கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் a force to
forced to go away from the country ன்னு சொல்லுவாங்க, லைக் த்ரோ பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு some kind of gossips and a lot of rumors வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்குது. சோ இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, and ஒரு பிரைவேட் மீடியால வந்து சேட்டலைட் வியூல காட்டுறாங்க, ரோஹிஞ்சா உடைய அந்த ரெஃப்யூஜி கேம்ப் சொல்லுவாங்க தானே, இந்த கேம்ப்ல வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி. இந்த பிஃபோர் ஆஃப்டர் போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து இருந்த அந்த டென்சிட்டி அவ்வளவு பேர் இருந்தாங்க. பட் இந்த ரீசெண்டா இந்த 2017 அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் அந்த இடத்துல இல்ல, லைக் ஆல் ஆர் evacuated to Bangladesh, right? சோ என்ன காரணம்னா அவங்க நினைக்கிறது வந்து இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி, சோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெஃப்யூஜி ஸ்டேபிள்னு சொல்றலாம், ஒரு பாயிண்ட்ல இருக்கலாம். அண்ட் ஆல்சோ மியான்மருடைய ஆர்குமெண்ட் வந்து இட்ஸ் a Buddhist country, சோ இவங்க வந்து பங்களாதேஷ்ல நீங்க வந்தாங்க, அதால வந்து இவங்க அவங்களோட கண்ட்ரிக்கு அனுப்புறது தான் எங்களுடைய திங்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஆங் சான் சூகின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் வந்து ரீசெண்டா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து வேர்ல்டுக்கு அவங்களுடைய ஸ்பீச் லைக் அவங்களுடைய அட்ரஸ் பண்ற நேரம் there is no any violence or discrimination against Rohingya communities and அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் behalf of அவங்களோட கவர்மெண்ட் சார்பில் வைக்கிறாங்க. சோ இதால வந்து அவங்களையும் ஒரு நெகட்டிவான கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் நோபல் 1991ல வந்து நோபல் பிரைஸ் வினர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது நாட் அக்செப்டபிள். இவன் தோ பாரக் ஒபாமா டியூரிங் தி அவருடைய பிரசிடென்ட் பீரியட்ல வந்தார் இங்க மியான்மார் அண்ட் இவங்க அங்க போயிருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு பீஸ் நோபல் வினர். Even Martin Luther King and Nelson Mandela இந்த மாதிரியான பீப்புளுக்கு அப்புறம் வந்த ஒரு பீஸ் என்ன சொல்றது பீஸ்ஃபுல்லான ஒரு இண்டிபெண்டன்ட் வாரியர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது வந்து the world not recognize or not accept that kind of a statement from the Aung San Suu Kyi அம்மையார், right? இப்ப இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கிற நேரம், இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து மியான்மார் மிலிட்டரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆங் சான் சூ கி சொல்லக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்ப இந்த டேக் ஓவர் பண்ணிக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவங்க வந்து டியூரிங் தி லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இவங்க சரியான முறையில எலெக்ஷன் செய்யல, டெமோக்ராட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இல்ல, எலெக்ஷன் ஃப்ராட் நடந்துச்சு, லைக் ட்ரம்ப் சொல்ற மாதிரி எலெக்ஷன் ஃப்ராட் நடப்பட்டிருக்குது கவுண்டிங்லன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கேசஸ் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் மேல விதிக்கிறாங்க. அதனால தான் நாங்க இந்த வந்து பேக் டு நாங்க மிலிட்டரி பவரை நாங்க டிப்ளாய் பண்ணணும் அரவுண்ட் தி மியான்மார் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வைக்கிறாங்க, ரைட், டு தி இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸுக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் எனக்கு சொல்லணும் சொன்னா, இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரில தான் மேலும் வந்து இந்த மிலிட்டரி குரூப் வந்து ஆங் சான் சூ கி அந்த அம்மையார் மேல என்னதுக்கு வேற ஃபர்தரா வந்து நிறைய அலிகேஷன்ஸ் கேசஸ் போடுறாங்கன்னு சொன்னா, டியூரிங் தி அவங்களோட ஹவுஸ் அரெஸ்ட் பீரியட்ல வந்து அவங்க வந்து வித்வுட் எனி பெர்மிஷன், லைக் பேசிக்கா வந்து மியான்மார்ல எந்த வந்து ஒரு போட்டோ காப்பியோ பிரிண்டர் எடுக்கிறதா இருந்தாலும் கூட சீஃப் கமாண்டர் கிட்ட பெர்மிஷன் இல்லாம செய்ய இயலாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க வந்து இல்லீகலா வந்து லைக் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக வந்து வாக்கி டாக்கி யூஸ் பண்ணதாகவும் அண்ட் ஃபர்தர் சம் ஆஃப் லைக் அவங்களுடைய கான்ஸ்டிடியூட்டுக்கு அகெயின்ஸ்டா அண்ட் அவங்களுக்கு ஹவுஸ் அரெஸ்ட்ல இந்த பீரியட்ல நிறைய அன்வான்டட் திங்ஸ் செஞ்சதாகவும் அண்ட் இந்த மாதிரியான கேசஸ் நிறைய அவங்க மேல வைக்கிறாங்க. சோ இதுவும் ஒரு சார்ட் ஆஃப் திங் அவங்க வந்து இந்த பவர்ல இருந்து அவங்கள லைக் த்ரோவே பண்ணிட்டு அவங்கள ஒரு பெர்மனன்ட்லி வந்து ஒரு பிரிசன் பண்றதுக்கான சார்ட் ஆஃப் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கேசஸா எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது. லைக் ஃபர்தர் எனக்கு இந்த சீஃப் கமாண்டர்னு சொல்லக்கூடிய நபர் லைக் 1962ல இருந்தே லைக் 3-4 டிகேட்ஸா வந்து மியான்மார்ல இந்த மிலிட்டரி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. சோ இதுல வந்து இப்ப இருக்கிற கரண்ட்லி இருக்கிறவரை பாத்தீங்கன்னு சொன்னா, ஐ திங்க் 1999ல வந்து இவர் வந்து கரெக்டிங் த்ரூ ஆர்மிக்கு மிலிட்டரிக்கு வந்து ஜாயின் பண்றார். இவர் 2011ல வந்து சீஃப் கமாண்டர் ஆகிறார். சீஃப் கமாண்டர் ஆகி அன்றில இருந்து இன்று வரையும் வந்து சீஃப் கமாண்டர் இருக்காரு. பட் டியூரிங் தி 2015 to 20 என்ற பீரியட்ல வந்து இவர் ஆர்மி கமாண்டர் இருந்ததுக்கு என்ன இவருடைய என்டையர் அந்த மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் சொல்லக்கூடிய மிலிட்டரி ரூலிங் சொல்ற விஷயம் வந்து பறிக்கப்படுது பிகாஸ் ஆஃப் தி எலெக்ஷன். லைக் ஆங் சான் சூ கி அவங்களுடைய லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஃபுல்லி வந்து கவர்மெண்ட் லைக் கண்ட்ரியை வந்து ரூல் பண்றாங்க. அண்ட் செகண்ட் டைம்
also she got the power, but due to in the cases and the military takeover nala அவங்களுக்கு இந்த லைக் செகண்ட் டேர்ம் கண்டினியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஆர்மி வந்து 1962ல இருந்து இவன் தான் டெமோக்ராட்டிக் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இருந்தாலும் மிலிட்டரியுடைய பவர் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் எல்லா இடங்களையும் வந்து இருந்ததுக்கான ஒரு 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 இதை வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. என்ன காரணம் சொன்னா அவங்களுடைய இந்த ரீசன் இந்த டேக் ஓவர் லைக் ஒரு 4 decades கண்டினியூவாவே மிலிட்டரி ரூலிங்க்கு கீழே கவர்மெண்ட் கீழே இருந்த கண்ட்ரியோட அந்த இன்ஃபுளுன்ஸ் ஸ்டில் இப்பயும் கண்டினியூ ஆயிட்டு போகுது. இதனால நாங்க யோசிக்கக்கூடியதா இருக்குது இந்த டெமோக்ராட்டிக் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குமா, கண்டினியூவா இருக்குமா. ஸ்பெஷலி ஆங் சான் சூகின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தந்தை லைக் ஆங் சான் தான் வந்து மியான்மர்ல வந்து லைக் மிலிட்டரிய வந்து ஃபார்ம் பண்ணார் பிகாஸ் ஆஃப் டு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் எம்பையர் இண்டிபெண்டன்ட்காக. பட் இன்னைக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு அந்த கண்ட்ரியுடைய என்டையர் டெமோக்ராட்டிக்கே வந்து கொலாப்ஸ் பண்ணிக்குது பிகாஸ் ஆஃப் த தர்ஸ்டி பவர் ஈகர் hungry for the power னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களால இன்னைக்கு வந்து மியான்மர் இஸ் கோயிங் டவுன் டீப் டவுன் சொல்லலாம், ரைட்? சோ இப்ப இருக்கிற இந்த சீஃப் கமாண்டருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து கமிங் லைக் இந்த இயர் ஜூலையோட இவர் ரிட்டையர் ஆகிறாரு. சோ இவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் லைக் இவருடைய இந்த இப்ப இருக்கிற இந்த அவருடைய பவர்ல வந்து சீஃப் கமாண்டர் மிலிட்டரி டேக் ஓவர் பண்ணிட்டு லேட்டா இவர் இந்த டியூரிங் தி பீரியட்ல ஒரு எலெக்ஷனை வச்சு இவர் திருப்பி அகெயின் ரீவின் பண்ணி ஆஸ் பிரசிடென்டா கண்டினியூவா அவருடைய கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்றதுக்கான ஒரு பிளானா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அதர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற நேரம் உங்களுக்கு தெரியும் சைனா வந்து பேசிக்கா வந்து இப்ப இருக்கிற ரீசன்ட் கண்டெம்பரரில வந்து சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சவுத் சி ரூட்டை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி நிறைய அலிகேஷன்ஸ் அண்ட் அபியூஸ் அகெயின்ஸ்ட் அதர் கண்ட்ரீஸ் லைக் தாய்வான், இந்தோனேஷியா அண்ட் இப்படியான அந்த ரூட்ல இருக்கக்கூடிய லைக் இந்தியா இந்த மாதிரி எல்லா நாடுகளிடையிலான அவங்களுடைய லேண்ட் எக்ஸ்பேண்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறாங்க பிகாஸ் ஆஃப் இப்ப இருக்கிற கரண்ட்லி போற வார் லைக் பயோ வார் அண்ட் ட்ரேட் வார்ல அவங்க வந்து சர்வைவ் பண்றதுக்கு சஸ்டெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சி ரூட் ஒன்று தேவைப்படுது. அதனாலதான் சவுத் சி ரூட்டை வந்து அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சவுத் சி ரூட்ல பாத்தீங்கன்னா 1.7 trillion வேல்யூ ஆஃப் குட் அண்ட் சர்வீஸ் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்குது. கார்கோ ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்குது இந்த ரூட்ல வந்து. யூ நோ தட் இந்தியா சைனான்னு சொல்லக்கூடிய லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ்ல இந்த ரூட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏர்லியா வந்து சைனா வந்து அவங்களுடைய லேண்ட் ரூட்ல தான் வந்து அவங்களுடைய இன்டர்நேஷனல் ட்ரேடிங் செஞ்சாங்க. பட் அந்த டைம்ல வந்து they doesn't care about in the the sea route பத்தி. இப்ப இருக்கிற current situations all countries வந்து demarcations பண்ணி எல்லா countries borders வந்ததால இந்த sea route is a very important for the international trading. like இந்த ரீசனால வந்து இவங்களுடைய ட்ரேடிங்கை கண்டினியூ பண்றதுக்கு வந்து சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் அண்ட் மிலிட்டரி பவர் கூடிய ஒரு நாடு வந்து மியான்மர் இப்பைக்கு வந்து டெமோக்ராட்டிக் இல்லாத ஒரு மிலிட்டரி பவர் கூடிய நாட்டுக்கு வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதால லைக் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டை வந்து சைனா கொடுக்க முடியும். பிகாஸ் தட் இஃப் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் குளோபல் கண்ட்ரீஸ், குளோபல் இன்ஸ்டிடியூட்ஸ், அதர் கண்ட்ரீஸ் லைக் ஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் அதர் வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ் வந்து இன்டர்நேஷனலி சாங்ஷன்ஸ் போடுவாங்க. tariff rates and lot of things because of Myanmar உடைய international exports and import விஷயங்களுக்கெல்லாம் ban பண்ற நேரம் country like China மாதிரி ஒரு country ஒன்று சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் because of மியான்மர்ல இருக்கிற 50 million populationsக்கு மேல இருக்கக்கூடிய and also 50 billion US dollar GDP இருக்கக்கூடிய average இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் தேவைப்படுது. சோ இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு டைரக்டா சைனா மாதிரி ஒரு நாடு ஒரு ரஷ்யா மாதிரி ஒரு நாடு வந்து சப்போர்ட்டிவ் பண்ண நேரம் மிலிட்டரி பவர்ல இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரி வந்து கட்டாயம் வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு வந்து ஒன் மேன் டிசிஷன் தானே லைக் மிலிட்டரி பவர் சொல்ற நேரம். சோ அவருடைய டிசிஷனுக்கு கட்டுப்பட வேண்டிய வரும். சோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் from the China. So இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி இதுல வந்து மேபி சரியாம இருக்கலாம் பிழையாம இருக்கலாம் because all thing belong all know about the chief commander and the Aung San Suu Kyi government and not myself. So but I'm just telling that and current situation எனக்கு தெரிஞ்சு மியான்மர்ல இப்போக்கு ஒரு நல்ல லீடர் இல்ல. Aung San Suu Kyi or entire அவங்களோட கவர்மெண்ட்
and the military team, there is no or a good government or a good leader for way forward in the democratic சொல்லக்கூடிய இந்த மியான்மருடைய கவர்மெண்ட்டை ரூல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு லீடரோ பார்ட்டியோட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டெமோக்ராட்டிக்னு சொல்றது வந்து கொஸ்டின் மார்க். But maybe for the like next few months எங்களுக்கு தெரிய வரும் என்ன நடக்குது இந்த மியான்மர்ல. மேபி அந்த டாபிக் மேபி நான் சொன்ன விஷயங்கள் அங்க கனெக்ட் ஆகினால் maybe I think this video is worthful to all of you guys. And also thank you very much for watching the longest video about Myanmar and the Myanmar crisis and the Rohingya Muslim community crisis and the military power. Anyway, thank you very much. And if you like my video, just thumb up. If you don't like it, thumb down. And also if you like, subscribe my channel, click the bell icon. Thank you very much, guys.